அனைவருக்கும் வணக்கம். நாளைய தினம் நம்முடைய 2 வருட போராட்டத்திற்கான ஒரு தீர்வு மாதிரி கிட்டத்தட்ட 2024 ஜனவரியில ஆரம்பிச்சு 2025 டிசம்பரை என்ன செய்ய போகுது அப்படின்னா முடிய போகுது. 2 வருடம் முடிய போகுது. ஸோ இந்த 2 வருட உழைப்பு, உங்களுடைய உழைப்புக்கான ஆதாயம், வெற்றி எல்லாமே நாளைய தினம் தான் இருக்கு. ஸோ நாளைய தினம் தேர்வுல பதற்றம் இல்லாம என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க தேர்வு எழுதணும். ஸோ அதுதான் முதல் வெற்றி. நான் எப்போவுமே சொல்லக்கூடியது ஒரே ஒரு வேத வாக்கு தான். தேர்வை நினைச்சு பயந்துட்டோம் அப்படின்னா நம்ம தோத்துட்டோம். ஸோ எப்போவுமே நான் எல்லா எக்ஸாமுக்கும் சொல்லக்கூடியதுதான், பயத்தை ஃபர்ஸ்ட் தூக்கி வச்சிருங்க. ஸோ நமக்கு என்ன மைண்ட்ல இருக்கோ அதுதான் பேப்பர்ல வரப்போகுது. ஸோ பயம் என்ன செய்யும் அப்படின்னா நமது அறிவை மேலும் என்ன செய்யும் அப்படின்னா கொள்ளும். ஓகேவா? ஸோ அதனால அந்த விஷயத்த என்ன செஞ்சிருங்க அப்படின்னா தூக்கி ஒதுக்கி வச்சிருங்க. ஸோ எக்ஸாமுக்கு டைமுக்கு போங்க. பேரண்ட்ஸு, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட என்ன செய்யுங்க அப்படின்னா போங்க. அது கூடுதல் வெற்றியையும் ஒரு பலத்தையும் என்ன செய்யும் அப்படின்னா தரும். தேர்வுக்கு எவ்வளவு சீக்கிரத்தில் போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தேர்வுக்கு என்ன செய்யுங்க அப்படின்னா எக்ஸாம் காலுக்கு போயிருங்க. கரெக்டாக டைம் வச்சு போகாதீங்க. ஒரு 1 hour முன்னப்படியே என்ன செய்யுங்க அப்படின்னா போயிருங்க. ஸோ நம்மளுடைய ஃபோட்டோவோட இருக்கக்கூடிய ஒரு ஐடி ப்ரூஃப் கையில் வச்சுக்கோங்க. பேனா 2க்கு 4 பேனா கையில் வச்சுக்கோங்க. நமக்கு எதுவுமே என்ன செய்யக்கூடாது அப்படின்னா தரங்களா இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவோட போங்க. ஸோ சோசியல் சர்வீஸ் அப்படின்றது யாருக்கும் கிடைக்காது, அவ்வளவு எளிதில் கிடைக்காது. ஸோ அது டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சின்னு நிறைய இருக்குது. பட் ஒரு உண்மையான 100% சோசியல் சர்வீஸ் அப்படின்றது ஒரு காவல் பணி. ஏன்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா காவல், அதுலேயே பாருங்க, காவலர் அப்படின்னாலே அதுல காவல் பணி. ஸோ காப்பாற்றுற வேலையை நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா செய்ய போறோம். அவ்வளவு உன்னதமான பணியை நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா செய்ய போறோம், போஸ்டிங் வாங்கி. ஸோ அப்படிப்பட்ட நம்ம தேர்வுல நேர்மையாக இருக்கணும், அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ நேர்மை தவறி நம்ம எக்ஸாம் எழுதி நம்ம ஒரு நேர்மையான அதிகாரியா என்ன செய்ய முடியாது அப்படின்னா இருக்க முடியாது. ஸோ உங்களுடைய நேர்மையை, ஒழுக்கத்தையும் தேர்வுல காட்டுங்க. ஸோ நல்ல ஒழுக்கமாக நேர்மையுடன் என்ன செய்யுங்க அப்படின்னா தேர்வை எதிர்கொள்ளுங்க. பயம் இல்லாமல் எதிர்கொள்ளுங்க. இதுவே 100% என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு வெற்றியை பெற்று தரும். ஸோ தவறான கேள்வி அல்லது நீங்க படிக்காத கேள்வி வந்துச்சுன்னா பதட்டப்படாதீங்க. நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க, புக்ஸ் எல்லாத்தையுமே கிளியரா முடிச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு அந்த கேள்விக்கு பதில் தெரியல அப்படின்னா தமிழ்நாட்டில் தேர்வு எழுதக்கூடிய யாருக்குமே அந்த கேள்விக்கு பதில் தெரியல அப்படின்ற எண்ணத்தை மைண்ட்ல வச்சுக்கோங்க. மொத்தம் 140 கேள்விகள் மெயின் தேர்வு எழுத போறோம். இதுல 140வது கேள்விக்கு ஆன்சர் ஷேர் பண்ற வரைக்கும் உங்களுடைய அந்த ஸ்கோப்பை என்ன செஞ்சிடாதீங்க அப்படின்னா விட்டுறாதீங்க. அவ்வளவுதான், இந்த வருஷம் நமக்கு இல்ல, அடுத்த எக்ஸாம் தான் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மைண்ட்ல கொண்டு வந்துடாதீங்க. ஸோ லாஸ்ட் மினிட், லாஸ்ட் கொஸ்டின் வரைக்கும் நீங்க பந்தயத்துல இருக்கிறீங்க, ஆட்டத்துல இருக்கிறீங்க. நீங்க ஆட்டத்துல இல்லைன்னா வேற யாரு இருக்க போறா அப்படின்ற ஒரு எண்ணத்தோட என்ன செய்யுங்க அப்படின்னா தேர்வை எதிர்கொள்ளுங்க. சில நேரத்துல கொஸ்டின் ஏபிசிடின்னு 4 வெரைட்டி கொடுப்பாங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜை பார்க்கும்போது கொஸ்டின் ரொம்ப கடினமாக இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி 3வது பக்கம், 4வது பக்கம், 5வது பக்கங்கள் எளிமையாக இருக்கும். பட் அது தெரியாமல் ஃபர்ஸ்ட் 2 பக்கத்தை பார்த்த உடனே வெக்ஸ் ஆகி பதட்டத்தில் வேர்த்து கொட்டி அந்த அந்த எக்ஸாம் எழுதுற மூடையே ஸ்பாயில் ஆக்கி இந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு தேர்வு கடினம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே தேர்வு கடினம் தான். நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்து எழுதக்கூடிய அந்த தேர்வானது உங்களுக்கு கடினமாக இருந்துச்சு அப்படின்னா அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே அந்த தேர்வு கடினம் தான். அப்போ கட் ஆஃப் குறையதான் செய்யும். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ என்னோட யூகம் இந்த சிலபஸ் மாற்றம் டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கும் சேம் பழைய நமக்குள்ள ஓப்பன் கோட்டாக்குன சிலபஸ். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது கொஸ்டின் அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணலை. ஸோ கொஸ்டின் மீடியமா, அதாவது எப்படி சொல்றேன்னா ஒரு 60% ஈஸி, 40% கஷ்டம், அந்த லெவலில் தான் இருக்க போகுது. 50-50 கூட கிடையாது. 60% கொஞ்சம் ஈஸியாக தான் என்ன செய்ய போகுது இருக்க போகுது. 40% கொஞ்சம் கடினமான கேள்விகள் இருக்கும் அப்படின்றது என்னோட யூகம். இந்த சிலபஸ் மாற்றங்கள், தேர்வுக்கான நடைமுறைகள் எல்லாம் மாற்றி வச்சதுனால இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ விடாமுயற்சியுடன் தேர்வை எதிர்கொள்ளுங்கள். கண்டிப்பாக 2026 புத்தாண்டு அப்படின்றது உங்களுக்கு ஒரு புதிய ஆண்டாகவும் ஒரு புதிய பதவியும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நல்ல ஒரு முயற்சியோட நல்ல ஒரு பிரைட்டான ஃபியூச்சர் உங்களுக்கு காத்திருக்கு. ஸோ அதுக்கு நாளைய ஒரு தினம் நீங்க பட்ட 2 வருட கஷ்டத்திற்கு, உழைப்புக்கு நாளைக்கு ஒரு நாள்
நீங்க உங்களுடைய மைண்டு எவ்வளவு ரிலாக்ஸா அந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் அப்ரோச் பண்ண போகுது அப்படின்றதுலாம் இருக்கு. ஸோ நாளைய ஒரு தினம் பதட்டப்படாம நல்லா தேர்வை எழுதிட்டு வெற்றியுடன் என்ன செய்யணும் அப்படின்னா வரணும். ஸோ உங்களுக்காக என்னோட பிரார்த்தனை எப்பவுமே தொடரும். உங்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.